சீசனோட வைப் ஒட்டுமொத்த வைபே வந்து புதுசாக ஜென்ரேட் ஆகும். ஸோ இட் இஸ் ஐதீகமாக காலாகாலமாக எல்லாருக்குமே இந்த சமயத்தில் தான் வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம். ஸோ வனதுர்கை அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து நிறையா வந்து கானகத்தில் ஜபம் பண்ணக்கூடியவர்கள். ஏன்னா கானகத்தில் பார்த்தோம்னா நிறையா மழை காலம் பனிகாலம்லாம் கடந்து மழை காலம் பனிக்காலம் இந்த இலையுதிர் காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரடியாக ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்துப்பாங்க கண்டினியூஸாக. அந்த குகைக்குள்ளே உட்காந்துட்டு எப்போ வெளியே வர்றதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா இந்த டைமில் தான் வெளியே வர பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையுதிர் காலம்லாம் முடிஞ்சு இப்போ இனிமேல் தான் துளிர் தூங்கும் போது அவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து ஓகே அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எப்படின்னு வரும்போது தான் இந்த அம்பாள் இந்த வனதுர்கை அப்படிங்கிற அம்பாளை வந்து எக்ஸ்டென்சிவாக ரிஷிகள் பிரயோகப்படுத்துவாங்க. ஏன்னா கானகத்தில் குகைக்குள்ளே இருக்க ஒரு காட்டை பொறுத்த மட்டுக்கும் ஒரு நேரம் இருப்பது போல் ஒரு நேரம் இருக்காது. ஏன்னா வந்து இலையுதிர் மழை காலம் எல்லாம் முடிஞ்சிருந்தாலும் புதுசாக ஏற்படக்கூடிய எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அதனால் இந்த தேவியை வந்து கும்பிட்டு அடுத்து எதுவும் எனக்கு எதெல்லாம் கெட்டதாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து அவங்க திரும்ப வந்துடுவாங்க. அதை இது ப்ரே பண்ணிவிட்டு கெட்டது எனக்கு இருக்குமானால் அது எனக்கு நடக்கக்கூடாதுங்கிற மாதிரியான இது. அதுக்கப்புறமேட்டு இது காட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் உபதேசம் பண்ணினாங்களா அப்படின்னு கேட்டால் கானகம் மாதிரி வாழ்க்கை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ராமருக்கு இது உபதேசம் ஆயிருக்கு. அகஸ்தியர் வந்து ராமருக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த காலத்தில் இதே மாதிரி இந்த வசந்தன இந்த ஸ்ப்ரிங் சீசனில் தான் வந்து ராமருக்கு ஒரு வனதுர்கை உபதேசம் பண்ணி அவங்க காட்டில் அதை பண்ணதாகவுமே ஐதீகம் இருக்குது. ஸோ சூரியநாராயண சம்பூட்டித வனதுர்கா பிரயோகம் வந்து எக்ஸ்டென்சிவ்லி நிறையா வந்து ஒரு கிளார்வாயன்ஸ் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அது என்னென்னா லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கும் போது தான் வந்து நல்ல விஷயமும் வரும் கெட்ட விஷயமும் வரும். ஆனால் நல்லது கெட்டது வந்து யோசிக்கிறவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல சமயம் நம்ம வந்து நமக்கான ஒரு ப்ராஜெக்டில் நம்ம போகிறோமான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து கரெக்டாக யோசிக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு வேண்டாத வேலையை எடுத்து வச்சுட்டு அதை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சமயத்தில் இந்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே நம்ம என்ன முடிவு பண்ணுறோமோ அது நேரடியாக ஒரு செப்டம்பர் வரைக்கும் நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சம்மர் முடிஞ்சு ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ எடுக்கிற முடிவை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம நினைப்போம் அப்பப்போ ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி வந்து இந்த சமயத்தில் நம்ம எடுக்கிற முடிவை தான் எக்ஸ்டென்சிவ்லி செப்டம்பர் வரைக்கும் பண்ணுவோம். இதோட வேரியஸ் டைப்ஸை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கேயே கன்ஃபியூஷன் வந்தால் எல்லா இடத்துலையும் கன்ஃபியூஷன் வருங்கிறதுனால இங்கேயே வந்து நம்ம இதுக்கான தேவதையை கும்பிட்டு நம்ம யாகத்தின் மூலமாக அதை வந்து தவறி போய் எதையும் மாற்றி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனால தான் எக்ஸ்டென்சிவாக ஹ்ரீம் பீஜம் அவம் பீஜம் தும் பீஜம்னு அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட் தான். கிளாரிட்டி வேணும், இன்டென்சிட்டி வேணும், நான் பண்ணுறதுல எனக்கு ஒரு இது வேணும் அப்படிங்கிறது தான் மேஜராக நம்ம அதை கும்பிட்டு பண்ணுறதுக்கான தான். இது எல்லாமே வந்து ஒரு சம்பூட்டித்த பிரயோக முறை. இந்த சம்பூட்டித்த பிரயோக முறைங்கிறது வந்து தொன்று தொட்டு அரசர்கள் காலத்திலேருந்து ராஜபுரோகிதர்கள் ராஜகுருக்கள் அந்த மாதிரி ஆட்கள் மோஸ்ட்லி வந்து ஆத்மஞானம் அடைஞ்சு பிரயோக வித்தியை தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் ஜோதிடம் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அடுத்து இதெல்லாம் வந்து எப்படின்னா என்ன நடக்கும்னு நமக்கு ஓரளவு தெரியும். பட் அதை எப்படி மாற்றிக்கிறது அந்த இடத்துல வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதெல்லாம் இதுதான் நடக்கும்ன்றதோட அக்செப்ட் பண்ணிட்டு போகாமல் பீப்புள் ஹூ டோன்ட் அக்செப்ட் தி நார்மல் அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே இது இப்படி தானா அதை அக்செப்ட் பண்ண முடியாது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது வரக்கூடிய வித்தியன்றதுனால இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவ் தேவதா வனதுர்கா அது இதுன்னு கேள்விப்படாத பெயர்களுக்கான யாகங்கள் வந்து நிறையா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஜாஸ்தி. ஸோ இதுதான் வந்து இன்றைய யாகத்தோட ஒரு சின்ன விளக்கம். ஸோ அடுத்து பூர்ணாகுதி அக்னி லட்சணம் நல்லாவே இருந்தது, எல்லோரும் பார்த்துருப்பீங்க.